ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சூரியன், சுக்கிரன், 2ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். அடுத்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். என்ன சொல்ல போனால், புதன் பகவான் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் இதான் இருப்பார். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 2 மாதங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ பாருங்கள், புதன் 2ஆம் இடத்துல இருப்பது சிறப்புங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வராத பணம் எல்லாம் வந்து சேரும். பாருங்கள், பணம் சரளமாக புழங்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும். ஆனால் இன்னொரு விஷயம்னா, கோச்சாரத்தில் புதனுக்கு 2ஆம் இடம் சிறப்பு இல்லைங்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட பணம் கொடுக்குற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கள் நம்பி பணம் கொடுக்கக்கூடாதுங்க. அதே போல் யாருக்கும் முன்பணம் கொடுக்கக்கூடாதுங்க மிதுனராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல் ஜாயிண்ட் போடுறது, அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் தவிர்க்கணும் மிதுனராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் பகவான் அந்த வீட்டுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருப்பதனால வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, வியாபாரம், முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி புதன் அந்த வீட்டுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது சிறப்புங்க. அதை விட பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கிறார் இந்த மாதம். இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இந்த சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி. அப்போ 10ஆம் அதிபதி பாருங்க, சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ புதிய தொழில்கள் அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். புது தொழில் அமைந்து அதன் மூலம் வளர்ச்சி கிடைக்குங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். ஜூலை 7ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்குள்ளே இருப்பதனால அசைய சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். அதுவும் சூரியனோட சேர்ந்திருப்பதனால அரசாங்க வேலை, அரசாங்க அனுகூலம் இதெல்லாம் தேடி வருங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூலை 7ஆம் தேதி வரையும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5க்கும் 12க்கும் அதிபதிங்க. 5ஆம் அதிபதி யோகாதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறார். நல்ல திட்டமிடுதல் இருக்கும். நல்ல தெளிவாக இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள் ஜூலை 7ஆம் தேதி வரையும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஒரு சிலருக்கு திடீர்னு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார். அப்போ நல்ல ஒரு புகழையும் நல்ல ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பார்க்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள் ஜூலை 7ஆம் தேதி வரையும். ஜூலை 7ஆம் தேதி வரையுமே பாருங்கள், சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால வாகனம் புதுசாக வாங்க முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவரால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சுக்கிரன் இணைகிறார். இதுதான் சிறப்புங்க. ராசிக்கு அதிபதியோட சுக்கிரன் இணைவதும் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கத்தை கொடுக்கும். அப்போ ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டங்கிறது தேடி வருங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியோட பாருங்கள் யோகாதிபதி சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார். அப்போ வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் பணம் சார்ந்தல், அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர் பதவிகள் தேடி வரும். அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கட்டட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும்.
உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சுக்கிரன் இருப்பது ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கே ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பீங்க. அதே போல் நல்ல உடல் பொலிவு ஏற்படும். நல்ல ஒரு ஆரோக்கியங்கிறது இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு. அது ஒரு சிறப்பு. அப்போ சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மிதனராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு தனம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கும் பாருங்கள் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். அப்போ இந்த மாதம் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு அமோகமான ஒரு யோகத்தை, அமோகமான ஒரு அதிர்ஷ்டத்தை மிதனராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்ல நிர்வாக திறமை இருக்கும். தலைமை எண்ணங்கள் பாருங்கள் இருக்கும் உங்களுக்கு சூரியன் ராசிக்குள்ளே இருக்கும்போது. அப்போ சூரியன் ராசிக்குள்ளே இருப்பது சிறப்பு தாங்க. அவர் 3ஆம் அதிபதிங்கிறதுனால நல்ல ஒரு புத்துணர்ச்சி, நல்ல ஒரு புது ஒரு ஊக்கங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே சூரியன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது மட்டும் பாருங்கள் வார்த்தைகளை விடக்கூடாது. பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணும். ஏதாவது ஆபரணங்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு விலை உயர்ந்த செல்ஃபோன்கள், வீட்டில் டிவி, ரேடியோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது போன்ற அழகு சாதன பொருட்கள் ஏதாவது பழுதாகுங்க. கொஞ்சம் கவனமாக கையாளணும். அதே போல் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா தைரியத்தை விடாமல் இருங்க, வாழ்க்கையில் வெல்ல முடியும். அதே போல் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரையும் செவ்வாய் பூமிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது பூமி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கனரக இயந்திரங்கள் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எலக்ட்ரிக்கல், சிவில் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் பாதுகாப்பு சார்ந்த துறை, போலீஸு, இராணுவம் போன்ற துறையில் இப்போ உங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது அது அவர் பூமிக்காரங்கிறதுனால ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது இடம் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். அப்போ பூமி சம்மந்தமாக செலவுகள் வந்து தாராளமாக செய்யலாங்க. ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் சொத்து வகையில் ஏதாவது முதலீடு செய்யலாம். அதெல்லாம் சிறப்பு. இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு லாபாதிபதிங்கிறதுனால திடீர் லாபங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு நிறுவனத்தில் இந்த காலகட்டத்தில் போகக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்தது விரைஸ்தானத்துக்கு வருவதும் சிறப்பு. அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் புதன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. புதன் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். நல்ல பணப்புழக்கம், குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம், நல்ல பேச்சாற்றல் இதெல்லாம் இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம், பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.